ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜாய்ஸ் vlog யூடியூப் சேனல். நான் உங்கள் ஜாயின். இன்றைக்கி நம்ம கண்டென்ட் என்னென்னா, ப்ரெக்னென்சி டைமில் கால்சியம் டேப்லெட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கால்சியம் டேப்லெட் எதுக்கு கம்பல்சரி ப்ரெக்னென்சி டைமில் கொடுக்குறாங்க, அதுக்கு என்ன அவசியம் இருக்குன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த உணவெல்லாம் கால்சியம் அதிகமாக இருக்குது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. ப்ரெக்னென்சி டைமில் குழந்தைக்கும் அம்மாவுக்கும் 2 பேருக்குமே சேர்த்துமே கால்சியம் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். குழந்தையோட எலும்புகள் வளர்கிறதுக்கும் பற்கள் வளர்கிறதுக்கும் ரொம்ப அத்தியாவசியமானது இந்த கால்சியம் ஸ்ட்ரென்த்து. குழந்தைக்கு தேவையான கால்சியம் சத்து குறையும் போது அது அம்மா கிட்டேருந்து தான் உறிஞ்சப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அம்மாவுக்கு கம்பல்சரி கால்சியம் தேவைப்படும். நம்ம உணவில் தான் கால்சியம் சத்து அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம உடம்பில் தானாக கால்சியம் உற்பத்தி ஆகாது. அதனால் நம்ம இன்னும் உணவில் இருந்து தான் நம்மளுக்கு கால்சியம் கிடைக்கும். நம்ம சாப்பிட்ற உணவில் போதுமான அளவுக்கு கால்சியம் சக்தி இல்லை அப்படின்ற பட்சத்தில் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மாத்திரைகளை ரெஃபர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணிகளுக்கு இந்த ப்ரெக்னென்சி டைமில் உடலில் பல மாற்றங்கள் ஏற்படும். ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்படும். குழந்தை வளர வளர அவங்களுடைய உடல் வாகே மாறிடும். அந்த எலும்புகள் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி வளைந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக கால்சியம் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியும் ப்ரெக்னென்சிக்கு அப்புறமும் கரெக்டாக மெயின்டைன் ஆகிறதுக்கு, ப்ரெக்னென்சி முன்னாடி இருந்த உடல் எப்படி இருந்துச்சோ அதே நிலைமையில் திருப்பியும் மாறுறதுக்காக இந்த கால்சியம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ குழந்தை பிறக்க போகிற அந்த சமயத்தில் நம்மளுடைய எலும்புகள்லாம் நகரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் கால்சியம் ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில் கால்சியம் சத்து நம்மளுக்கு நிறைய இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளால் கொஞ்சம் குழந்தைய பெற்றெடுக்கவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய ப்ரீஃபாக சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் இதை ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். சரி, இப்போ கால்சியம் நிறைந்த உணவுகளோட சில பட்டியலை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். டெய்ரி ஃபுட்ஸில் பார்த்திங்கன்னா கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. டெய்ரி ஃபுட்ஸ்னால் பால் சம்மந்தப்பட்ட உணவுகளில் இந்த கால்சியம் அதிகமாக இருக்குது. பாலில் அதிகமாக இருக்குது, யோகர்ட்டில் அதிகமாக இருக்குது, கர்டில் அதிகமாக இருக்குது, கீயில் அதிகமாக இருக்குது, சீஸில் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி பால் சம்மந்தப்பட்ட உணவில் இந்த கால்சியம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சஸில், அப்புறமா கீரைகள் அதிகமாக இருக்குது, ப்ராக்கலியில் அதிகமாக இருக்குது, கோஸ், அப்புறம் பன்னீர்லேயும் அதிகமாக இருக்குது. பாதாமில், சுண்டல், வேக வச்ச சுண்டல் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சுண்டல் அதிகமாக இருக்குது. சப்ஜா விதைகளில் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஜூஸஸ் குடிக்கும்போது கொஞ்சம் சப்ஜா விதைகளை ஊற வச்சு நீங்கள் குடிச்சிங்கன்னா அதில் இருக்க கால்சியம் ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு கிடைக்கும். ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா அத்திப்பழத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கேழ்வரகு மாவு, இந்த மால்ட்டாவோ இல்லை கஞ்சியாவோ நீங்கள் வச்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்க கால்சியம் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸில் பார்த்திங்கன்னா மத்தி மீனில் உங்களுக்கு கால்சியம் அதிகமாக இருக்குது. டைமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மோஸ்ட்டாக டேப்லெட்டாக எடுக்காமல் ஃபுட்லேயே நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். சரி, எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாய்ஸ் vlog யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.